இது எங்க வந்திருக்கோம்னா, இது எங்களோட பழைய ஊரு. பழைய ஊருக்கு வந்திருக்கோம். பனைமரத்தை பாருங்க. பனைமரம் வந்து எங்க முன்னோர்களால வைக்கப்பட்ட பனைமரம் தான். ஆனா ஒரு பனைமரத்துக்கு கீழே எவ்வளவு பனங்கன்றுகள் இருக்கு பாருங்க. வாழை மரம் மட்டும் இல்லைங்க, இது பனைமரமும் வந்து அது போலதான். வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்களே, அது போலதான் இந்த பனைமரமும். இப்ப கீழே எவ்வளவு பனங்கண்ணை பாருங்க. ஒரு 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 மரத்துக்கு கீழே நூற்று கணக்குல இருக்கு. இது வந்து எப்படின்னா, எங்களோட தேவைக்காக வாங்க. நம்ம வந்து என்னத்த பனைமரம் அது இது இருந்தாலும், ஆனா வந்து மனுஷனோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சில நேரங்கள்ல வந்து பனைமரம்லாம் அழிக்கப்படுதுதான். அதுதான் உண்மை. அதோட அழிவோட ஆரம்பம் தான். இப்ப பாருங்க, இந்த வெள்ளாத்து மோட்டர் வரதுக்காக வந்து ஆறு தூர்வாறு பணியில செய்யும் போது தூர்வாரி அந்த மண்ணை வந்து இங்க கொட்டும் போது அதன் காரணத்தினால இங்க வந்து எங்க ஊர்ல எவ்வளவு பனைமரங்களை பாருங்க. அதான் ஒரு ஆட்கள் ஒண்ணு இருக்கும்போது அழிவுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் இந்த பனைமரத்தோட அழிவை பாருங்க. இந்த மண்ணை அள்ளி கொட்டும் போது மண்ணு வந்து மண்ணு உப்பு தண்ணி ரெண்டும் சேர்ந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த பனைமரம்லாம் வந்து ஒரு 50 வருஷத்து மரமா இருக்கும். இதோட நிலைமை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 6 மோத்து வரோம் தூர் வாடுறதுக்காக மக்களோட நலப்பணின்னு தான் நினைக்கிறோம். ஆனா வந்து அதோட விளைவு தான் இது. ஒரு 50 வருஷத்து மரம் வந்து ஒரு ஒரு சின்ன வேலைக்காக காஞ்சி போயிருக்கு. எவ்வளவு மரத்தை பாருங்க. எல்லாமே இந்த உப்பு தண்ணியோட இதால அழிஞ்சு போயிருக்கு, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. பாப்பா ஓடியா ஓடியா. இதெல்லாம் இருக்கும்போது நாங்க நுங்கு வெட்டி தின்னோம். காய் மரம் மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து கன்றுகளும் தான் காஞ்சி போயிருக்கு. எவ்வளவு கண்ணை பாருங்க. இதோட சந்ததி ஒரு மனுஷனை வெட்டி சாப்பிட்டா மட்டும்தான் அழிவு இல்லை. இந்த பனைமரத்தையும் பாருங்க. பனைமரத்தோட அதோட சந்ததி அழிக்கிறோம். இந்த பனைமரத்தை வந்து நட்டு வளர்க்கறதுக்கு ஒரு மனுஷனால நட்டு வளர்க்கும் போது வந்து ரொம்ப கஷ்டம். பாருங்க எவ்வளவு மரத்தை, எல்லாமே காஞ்சி போச்சு. ஆக்கப்பூர்வம்னு நினைக்கிறோம். ஆனா இத வந்து வேற வழியில கூட செஞ்சிருக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த வழியை இவங்க மாத்தி பண்ணதுனால வந்த வினைதான் இது. எவ்வளவு மரங்களை பாருங்க. ஒரு பனைமரத்தை கூட வேரோட புடுங்க கூடாது, வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பனைமரத்தை ஒரே அடியா இவ்வளவு பனைமரம் காஞ்சி போயிருக்கு. மக்கள் எல்லாம் இது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு செய்யறாங்க. ஆனா இந்த இவ்வளவு வேலைக்கும் காரணம் வந்து இந்த கான்ட்ராக்ட் காரணங்க தான், வேற யாரும் இல்லை. மாற்று வழிகளை ஏற்பாடு பண்ணாம இது போல பிரச்சனைகள் எல்லாம் வழிவகுது. நான் கூட எட்ட இருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு குறைவா தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எல்லா பனைமரமும் ஒரு 500 பனைக்கு மேல இது காஞ்சிருக்கும்.
இதுலயும் ஒதுங்கி தப்பிச்சு மீதி தப்பிக்காதது ஏராளம். சின்ன சின்ன கண்ணுல இருந்து பெரிய பனைமரம் வரைக்கும் நிறைய காஞ்சி போச்சு. வாங்க. அந்த மண்ணை தோண்டி இங்க கொட்டும் போது விழுந்த பெரிய பள்ளம் தான் இது. ரொம்ப பெருசா இருக்குல்ல பாப்பா, கீழே விழுந்துற.